இந்த நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நீர் எங்களை இந்த உங்களுடைய சமூகத்தில் கூடி வரும்படி நீர் தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீரார். எல்லா தடைகளை மாற்றும் இந்த நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் தியானிக்க போகிற உங்களுடைய வார்த்தை அனைத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீரார். எல்லா தடைகளையும் நீர் நீக்கி போடும். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்திட்டோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே திரும்பவும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி இந்த எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அருமையானவர்களே, இந்த எபேசியரின் புஸ்தகத்தின் இந்த 4ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்வில் எச்சரிக்கை வேண்டும் என்ற ஒரு தலைப்போடு நாம் இந்த பகுதியை சிந்திக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு எச்சரிக்கை வேணும். எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, ஆகவே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், எப்படியும் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல உலக மனிதர்களுக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம் கூட கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இல்லை. பரிசுத்த வாழ்க்கை என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால் அது கூட கிறிஸ்தவர்களிடத்திலே குறைபட்டு காணப்படுகிறது. ஆலயத்துக்கு வரும் பொழுதே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு தேவ சமூகத்துல வந்து உட்காருகிறவர்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் சொல்லும்போது சொன்னாரு, நான் ஏறக்குறைய 30 வருஷங்கள் ஒரு பெரிய திருச்சபையில அங்கத்தினராக இருந்தேன். நான் குடிக்க கற்றுக்கொண்ட பிறகு குடி பாட்டில கையில எடுத்துட்டு போவேன். ஆலயத்துக்கு போகும்போது போற வழியில அந்த ஆலயத்துக்கு முன்னால ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கும். அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு பொந்து ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள அந்த பாட்டில வச்சுட்டு சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போயிட்டு திரும்பி வெளியே வரும் பொழுது அந்த பாட்டில எடுத்து குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, இந்த இடத்துல
17வது வசனத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஆதலால் என்றதை ஆரம்பிக்கிறார். இந்த ஆதலால் என்கிற அந்த வார்த்தையை நம்ம இதுவரைக்கும் இந்த 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோமே, அத்தனை காரியங்களையும் அந்த ஒரு வார்த்தையில அவர் அடக்கிறார். நம்ம அதெல்லாம் வச்சும் யோசிக்க வேணும். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒன்றாய் இணைத்து இயேசுவை நமக்கு தலையாக கொடுத்து அவரிலே நாம் இணைத்து கட்டப்பட்டு அவரிலே நாம் பக்தி விருத்தி அடைந்து வளரும்படி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேணும்? நம்முடைய வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும். பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் என்ன சொல்றார் பாருங்க, எப்படி எச்சரிக்கிறாரா? கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் என்று இங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சாட்சியாக எச்சரிப்பது என்பது அவர் அங்கே பயன்படுத்துகிற அந்த சாட்சி என்கிற அந்த வார்த்தை மூல பதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சாட்சியை அழைத்து வருதல். இல்ல, கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க? சாட்சியை அழைத்து வருவாங்க. அந்த வார்த்தைக்கும் இந்த பதம் தான் பயன்படுத்தப்படுகிறது. சாட்சியை அழைத்து வருதல், சாட்சியை முன்னிறுத்துதல், அல்லது சாட்சி சொல்ல ஒருவரை உற்சாகப்படுத்துதல். இந்த பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அநேக மக்களை அங்கே சாட்சியாய் கொண்டு வந்து நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். நீ இப்படி வாழக்கூடாது. எப்படி வாழக்கூடாது? அங்கே சொல்றாரு, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. அப்ப இந்த இடத்துல அவர் நமக்கு எதிராக சாட்சி வைக்கிறார். என்ன சாட்சி வைக்கிறாருன்னா, நீ ஒரு பக்கம் கிறிஸ்துவனாய் இருக்கிறாய், இன்னொரு பக்கம் கிறிஸ்துவை அறியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அப்படி நீ இனி நடக்க கூடாது. அப்ப கிறிஸ்தவங்களா மாறினவங்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். இன்னைக்கு நம்ம அப்படியே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போல நாமும் வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அது நடக்காத காரியம். அப்போ அவர்களை போல நாம் இனி நடக்க கூடாது. அவர்கள் எப்படி பேசுகிறார்களோ அப்படி நாம் பேசக்கூடாது. அவர்கள் எப்படி செயல்படுகிறார்களோ அது போல நாம் செயல்படக்கூடாது. அவர்கள் என்னெல்லாம் யோசிக்கிறாங்களோ அது போல நாம யோசிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல உலக மனிதர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் அதை கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். அதே யோசனை அதே சிந்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு ஊழியக்காரரை குறித்து இந்த காலையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த ஊழியக்காரரை குறித்த அவரு பெரிய பதவியில இருக்கிறார். பெரிய பதவி, சொல்ல போனா பிஷப் அப்படின்ற ஒரு பதவி அவருக்கு இருக்கிறது. அவரே தன்னை பிஷப் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய மாமியார் மரண படுக்கையில இருக்கிறாங்க. அவங்க அந்த மரண படுக்கையில் இருக்கிற மாமியாரை ஸ்கேன் எடுக்க போறேன்னு சொல்லி மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு கொண்டு போய் உணர்வே இல்லாத அந்த பாட்டியம்மாவுடைய கை விரல் ரேகையை வாங்கி அவங்களுடைய சொத்தெல்லாம் இவர் பேருக்கு எழுதிக்கிட்டார். பல கோடி ரூபாய் சொத்து இவருக்கு சொந்தமாயிடுச்சான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தருகிறேன், வெளிநாட்டுல வேலை வாங்கி தர. இது எப்ப நடக்குதுன்னா பிஷப் அப்படின்ற பட்டம் பெற்ற பிறகு நடக்கிறது. வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பல லட்சங்கள் ஜனங்களை ஏமாத்தி இருக்கிறார். இப்படி நிறைய நடக்கிறது, நிறைய அவர் செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் செஞ்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஊழியக்காரங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்போ உலக மனிதர்கள் என்ன செய்யறாங்களோ அதையே நாம் செய்து சிந்தித்து நடக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க எப்படி நடக்கிறாங்க இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். எப்படி அவர்கள் நடக்கிறார்கள், நான் எப்படி நடக்க கூடாது இதையும் நமக்கு பார்ப்போமானால் இங்கே பவுல் சொல்றாரு 18வது வசனத்துல, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக போனார்கள். இங்க வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய இருதயம் என்ன ஆயிற்று, புத்தி என்ன ஆயிடுச்சா, அந்தகாரப்பட்டது. இந்த புத்தி அந்தகாரப்பட்டது என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய புத்தி என்ன பண்ணுதா, அப்படியே ஏதோ ஒன்று போட்டு மூடி இருட்டாக்கிடுறாங்க பாருங்க. இல்ல நம்ம வீட்டுல வெளிச்சம் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்றோம், ஸ்கிரீன், ஜன்னலுக்கெல்லாம் ஸ்கிரீன் போடுற மாதிரி இவனுடைய புத்தி அந்தகாரப்பட்டு இருக்கிறது. என்னன்னா ஆண்டவருடைய அந்த மேன்மையை பார்க்க முடியாதபடி, ஆண்டவருடைய அறிவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தரம் உயர்த்தாதபடி அவங்களையே மூடிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், ஏன் அவருடைய வாழ்க்கை அந்தகாரப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்களா, தங்கள் அறியாமையினாலே
அறியாமையினாலே, சரிங்களா, வீணான சிந்தனைக்கு அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய அறியாமையினாலே. அவங்க வாழ்க்கையில என்ன இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, இருதய கடினம் இருக்கிறது. எதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் செய்யறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மாயையை பற்றி கொண்டு புத்தியில அவங்க என்ன பண்றாங்கன்னா கெட்டு போனார்கள். இன்னைக்கு அருமையானவர்களே, இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக போனார்கள். அப்ப இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்க அப்படி நடக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சொந்த புத்தியை நம்பி, என்னுடைய அறியாமையை நம்பி என்னுடைய வாழ்க்கையில நான் நடப்பேன், ஆனால் கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்கு நான் அந்நியனாக போய்விடுவேன். அருமையானவர்களே, வேதம் சொல்லுது பாருங்க, ரோமரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது 1வது அதிகாரத்திலே, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மக்களுடைய வாழ்க்கை குறித்து அவர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. சிந்தனையினாலே என்ன ஆனாங்களா, வீணரானார்கள். இதை இன்னொரு வகையில சொல்ல போனா பொய்யானதை பற்றி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொய்யானதை பற்றி கொண்டார், உண்மை இல்லாதது, உண்மை இல்லாது, சரியான தன்மை இல்லாதது, சீர்கெட்டது, பலவீனமான அல்லது ஆரோக்கியமற்ற நினைவுகளை கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம வாழ்கிற இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்ம பார்க்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய காரியங்களை அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அத்தனையும் நன்மையானது தானா அப்படின்னா பல நேரங்கள்ல அதுல என்ன இல்லை, உண்மை இல்லை, அதுல நிறைவு இல்லை, அது சரியான தன்மை கொண்டது அல்ல, அது சீருள்ளது அல்ல, சீர்கெட்டதாக இருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா, நம்முடைய சிந்தனையினால நாம் வீணராய் போயிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொல்றாரு, கண்டதையும் யோசிக்காத, உண்மையானதை யோசி. உண்மையானதை யோசி. நம்ம எதை யோசிக்கணும்? பிலிப்பியரின் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு கற்றுத்தர்றார். பிலிப்பியரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்துல பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப நம்ம சிந்தனை கிறிஸ்துவினுடைய சிந்தனையாய் மாற வேணும். பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு பவுல் எச்சரிக்கிறார், ஜாக்கிரதையாயிரு. எதுல ஜாக்கிரதையாரு? உன்னுடைய சிந்தனையில ஜாக்கிரதையாரு. வீணானதை சிந்தித்து நீ மோசம் போயிடாத, சீர்கெட்டு போன சிந்தனை பெற்றுக் கொள்ளாதே, புத்தி கெட்டு போன சிந்தனையாய் வாழ்க்கையாய் நாம் இருக்கக்கூடாது. 2வது பாருங்க, இங்க சொல்லுகிறது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா உணர்வில்லாதவர்களாக. அப்ப 2வது, முதல்ல பார்த்தோம் அவருடைய புத்தி கெட்டு போயிருக்கிறது, அது போல நீங்களும் சிந்தனையில கெட்டு போகாதீங்கன்றாரு. 2வது, சன்மார்க்க வாழ்க்கையில கெட்டு போகாதீங்கன்றார். நம்ம பரிசுத்தமாய் வாழும்படி கடவுளாலே அழைக்கப்பட்டவர்கள். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவங்க எப்படி இருக்கிறாங்களா, உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இந்த உணர்வில்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தேவ ஊழியர் இடத்துல ஒரு வாலிப தம்பி போய் கேட்டானா, ஐயா உணர்வில்லாத வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னாரா, சரி தம்பி, நீ கற்பனை பண்ணிக்க, நீ இப்ப செத்து போயிட்ட, கீழே உன்னை படுக்க வச்சுட்டு உன் மேல 120 கிலோ வெயிட்டை தூக்கி வைக்கிறேன், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டான். அவன் சொன்னானா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன் ஒன்றும் பண்ண மாட்டேன்? அது உணர்வே இல்லையா? நீ துடிக்க மாட்டியா? ஐயோ என் மேல இவ்வளவு வெயிட் தூக்கி போடுறீங்களே அப்படின்னு நீ கேட்க மாட்டியா அப்படின்னா அவன் சொன்னாரா, நான் தான் செத்து போயிட்டேனே. அப்ப அவர் சொன்னாரா, அதேதான் உணர்வில்லாத வாழ்க்கை. உயிர் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ உயிர் பெற்றவனா இருப்பாயானால், உன் மேல வருகிற இந்த பாவம் என்கிற பாரம்
உன்னை அழுத்தும் பொழுது உனக்கு ஒரு பயம் வரும், ஒரு வேதனை வரும், ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேனேன்ற ஒரு உணர்வு வரும். ஆனா என்றைக்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போகிறாயோ அன்றைக்கு பாவத்தை குறித்த ஒரு சிந்தனை உனக்கு வராது. நீ என்ன பண்ணுவேன்னா, எல்லாமே இது நல்லதுதான், இது ஒண்ணும் தப்பு கிடையாது, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி நீ உன்னை தானே தேர்ச்சி கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வருது பாரு. அதுதான் உணர்வில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த வாழ்க்கைனா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படித்தான். ஒரு ஊழியக்காரன் சொன்னாரு, ரட்சிக்கப்பட்ட புதிதில ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனசாட்சியும் கூர்மையான கத்தி போல இருக்குமா. அவன் ஒவ்வொரு முறையும் சாதாரணமா ஒரு தவறான வார்த்தை பேசிட்டா அப்படியே உள்ளத்துல வேதனை வரும். ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோம், ஏதோ ஒரு காரியத்தை தவறா செஞ்சுட்டா ஐயோ நான் இந்த தவறை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஆனா காலப்போக்கில் பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் நம்ம இரக்கம் பாராட்டுவார், இப்படி யோசி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பாவம் செய்யும் பொழுது அவனுக்கு அந்த உணர்வே இல்லாம பாவத்தை சாதாரணமா எல்லாரையும் போல செய்வான். அதுக்கு பேர் தான் உணர்வில்லாத வாழ்க்கை. பவுல் சொல்றாரு, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கிறார். என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அது நல்லதை கெட்டதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை ரொம்ப சந்தோஷமாக ஆவலோட. இன்னொரு இடத்துல சொல்லு கிரீடினஸ், கிரீடினஸ். அவங்க அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஆசையோட அந்த பாவமான காரியங்களை செய்யறாங்களாம். தங்களை தாங்களே காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் என்று பவுல போசனிங்க சொல்றாரு. அவனுடைய வாழ்க்கை பாருங்க, அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் விழுந்து போன நிலையில கொண்டு போய் சேர்க்கிறது. காரணம் என்னன்னா, அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டதுனால, அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் போனதுனால பாவத்தை ஆவலோடே செய்யும்படி போகிறார்கள். ரோமரின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து அப்படியே தொடர்ந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உணர்வில்லாத இருதயம் அது எப்படிப்பட்டதுன்னா, வீணராய் போனவர்கள். 2வது சொல்றது அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. அந்த பகுதி அப்படியே வாசிங்கன்னா 28 வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா தெரியும். அவர்கள் பைத்தியங்களாக போனார்கள். அப்புறம் பாருங்க, தங்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். 28வது வசனம் சொல்லுகிறது, கேடானவைகளை சிந்திக்கிறவர்களா இருக்கிறாங்க. எப்ப பாரு தவறான எண்ணங்களே இருக்கும், நல்ல எண்ணங்கள் வராது. பாவத்தை குறித்த நாம இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படின்ற அந்த எண்ணமே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் தங்களை அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பவுல் சொல்றார், அப்படி நீ நடக்காத. காரணம் என்ன, ஏன் அப்படி நடக்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பவுல் சொல்றாரு, நீங்கள் இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் கற்றுக்கொள்ள வேணும். எங்க இருந்து கற்றுக்கொள்ளணும், அடுத்தவனை பார்த்து கற்றுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன சொல்றோம்னா, கிறிஸ்தவர்களா இருந்து கொண்டே நம்ம என்ன சொல்றோம், அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அவங்க இங்க போனாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் நான் பண்ணக்கூடாது, இப்படி நம்ம கேட்கிறோம். அப்ப நம்ம யாருக்கிட்ட கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா, ஊழியக்காரனை பார்த்து கத்துக்கிறோம், அல்லது விசுவாசிகளை பார்த்து கற்றுக்கொள்கிறோம். இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னு அவங்கள பார்த்து கற்றுக்கொள்கிறோம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவிலே நீ இப்படி கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நம்ம சரியான ஒரு ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். அவர் எங்கேயோ இருந்து ஒரு பாடத்தை கொண்டு வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கல, அவருடைய வாழ்க்கையே எனக்கு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் நீங்க வேத அறிஞர் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்படி நான் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ளவில்லை, இல்ல கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன யாரை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, காலையில எழுந்துச்சு ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க என்கிட்ட பேசுங்க, நான் எப்படி நடக்கணும் நீங்க எனக்கு நடத்தி காண்பீங்க, உம்முடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டா அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்துவார், அவரை நான் கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து தான் வாழணும். உலக பிரகாரமான மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாலும் வாழட்டும், நான்
கிறிஸ்துவை போல வாழ வேணும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வேதம் தருகிற எச்சரிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிந்திருக்கிறீர்கள். யோவானின் புஸ்தகம் 14:7 சொல்றாரு, என்னை அறிந்திருக்கிறீர்கள். 9வது வசனத்துல சொல்றாரு, நீ என்னை அறியவில்லையா? தோமாவை பார்த்துக்க, நீ என்னை அறியவில்லையா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நாங்கள் மாம்சத்தினாலே கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், இனி அப்படி அறிய மாட்டோம். இல்ல, இதுவரைக்கும் கிறிஸ்து மாம்சத்துல இருந்த பொழுது நாங்கள் அவரை பார்த்து கற்றுக்கொண்டோம். இப்ப அவர் இல்ல, அவர் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார், அவரை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை பாருங்க. பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிறதுக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அப்போ நம்ம அவரிடத்தில் அல்ல, அவரையே கற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாமி எப்படி பேசினாரு இல்ல? நம்ம பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா டிவி பார்ப்பாங்க, டிவியில வர்ற ஒவ்வொரு கேரக்டர் வருது. இப்பெல்லாம் முதல்ல சினிமா பார்ப்பான், எல்லாம் ரஜினி இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு அந்த ஒரு ஸ்டைல் எல்லாம் காப்பான். இப்ப அதெல்லாம் போச்சு, கார்ட்டூன்ல போய் உட்காந்துட்டான். அந்த கார்ட்டூன் கேரக்டர் என்ன பேசுறாங்களோ அதே மாதிரி இவங்க பேசுறாங்க, அதே மாதிரி இவங்க நடக்கிறாங்க, அதே மாதிரி இவங்க சண்டை போடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கேரக்டர்ல இருந்து கத்துக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்க தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி நடந்தார், அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை என்ன, இயேசுவை கற்றுக்கொள்ளுதல். 21வது வசனத்துல சொல்றாரு, இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே. அப்ப அவர்கிட்ட என்ன இருந்தது? சத்தியம் இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் சத்தியம் தான். வேதம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவோம், நான் சொல்லுகிற வார்த்தை சத்தியம். அப்ப இயேசுவின் இடத்திலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில அது நமக்கு சத்தியமா இருக்கிறது, சத்தியம். 2வது, அவரிடத்துல என்ன பண்ணோம்? கேட்டு அறிந்தோம், அவர் எனக்கு சொன்னதை நான் தெரிந்து கொண்டேன். 3வது, அவரால் போதிக்கப்பட்டிருக்கிற. இந்த 3 காரியமும் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடந்தாதான் கிறிஸ்துவை போல மாற முடியும். அவருடைய சத்தியத்தை நாம் அறியணும். 2வது, அவரிடத்துல கேட்டு அறியணும். 3வது, அவராலே போதிக்கப்படணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி நம்மை நடத்துவார். இந்த நேரத்துல இதுவரைக்கும் நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன் பாருங்க. உலக மனிதர்களை போல நடக்காதே, அவங்க புத்தி கெட்டு போனவர்கள், அவருடைய வாழ்க்கை கெட்டு போச்சு, அதுபோல நீ நடக்காத. காரணம், கிறிஸ்துவை நீ அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. நீ கிறிஸ்துவை வித்தியாசமாய் கற்றுக்கொண்டிருக்கிறாய். அவருடைய சத்தியத்தின்படி அவரிடத்துல கேட்டு அறிந்து அவராலே போதிக்கப்பட்டு நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆகவே அவரை போல வாழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு, உலக மனிதர்களை போல வாழாதே ஆண்டவர் சொல்றார். கிறிஸ்துவ வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை மாற்றப்பட்ட வாழ்க்கை. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை திரும்ப நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா நான் இன்னும் மாற்றப்படல, இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் ஆண்டவருடைய ஐக்கியத்துல நான் சேரல. அவருடைய அந்த மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அந்த மேன்மையான வாழ்க்கையிலும் நான் இன்னும் பங்கு கொள்ளவில்லைன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? இயேசப்பா, என்னை நீ ரட்சித்த அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாய் உம்மை போல மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரையும் கண்களை மூடுவோமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. உலக மனிதர்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு எச்சரிப்பின் சத்தம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. உலக மனிதர்களைப் போல நீ வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் ஆண்டவரை போல வாழும்படி அழைக்கிறார். உலக மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? வீணான சிந்தனைகளை பற்றி கொண்டு, மாயையை பற்றி கொண்டு, இருதய கடினத்தினாலே அவருடைய புத்தி அந்தகாரப்பட்டு அவர்கள் புத்தி கெட்டு போய் வாழ்ந்தார்கள். நீங்கள் நான் அப்படி வாழக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. உணர்வில்லாத வாழ்க்கை வாழறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உணர்ந்து அவருடைய சமூகத்துல ஓடி வரும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார். அப்படி வருகிறவர்களைத்தான் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். பாவங்களை நடப்பிக்கும்படி தங்களை அர்ப்பணித்தவர்கள், ஒப்பு கொடுத்தவர்கள்,
சீர்கெட்டு போன வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அவங்கள போல நீங்க வாழாதீங்கன்னு பவுலப்போஸ்தலன் நம்ம எச்சரிக்கிறார். காரணம், கிறிஸ்து அப்படி வாழல. அந்த கிறிஸ்துவினிடத்துல நாம் அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவினிடத்துல உள்ள சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். அவரிடத்துல நாம் கேட்டு அறிந்து கொள்ளணும். அவருடைய போதனைகள் நம்மை நடத்தணும். இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்மை போல மாறணும்பா. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? நீங்க என்ன போதிச்சு நடத்துங்கப்பா. உண்மையிலே நான் கற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே, உண்மை நான் இன்னும் அறியட்டோம்ப்பா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட சொல்லுங்க, அப்பா நான் இன்னுமே அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே, இன்னும் உம்மிடத்துல நான் கற்றுக்கொள்ளட்டோம்ப்பா. உம்மிடத்துல இருந்து நான் கற்றுக்கொள்வதில்லை, உண்மையே நான் கற்றுக்கொள்ள வேணும். உண்மையே நான் கற்றுக்கொள்ள வேணும். உம்முடைய சிந்தனை என்னுடைய சிந்தனையாய் மாறணும். உம்முடைய நடக்கை என்னுடைய நடக்கையாய் மாறணும். உம்முடைய இருதயம் என்னுடைய இருதயமாய் மாறணும். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் மாறணும் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த இரவு நேரத்தில் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீர்தான் போதகராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மிலே கற்றுக்கொள்ளுகிறோம். உம்மிடத்திலிருந்து அல்ல, உம்மிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அறிந்து அதிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம். உம்மாலே நாங்கள் போதிக்கப்பட்டதனாலே கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. வருகிற நாட்களில் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து நடக்கவும், உம்மை போல நாங்கள் மாறவும், உம்மை நாங்கள் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்வீரா. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்களில் உமக்கு சாட்சிகளாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.